Hello students, welcome to our YouTube channel. RRB Group D Level 1 exams க்கு 2025 ஓட ரெக்ரூட்மென்ட்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறது அபிஷியலா ரிப்போர்ட் ஆயிருக்கு. மொத்தம் 32438 வேகன்சி பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல தமிழ்நாடுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, எலிஜிபிலிட்டி என்ன, நோட்டிபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்ன வச்சிருக்காங்க, salary என்ன, இத பத்தின A to Z கம்ப்ளீட் டீடைல் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போ இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா இந்தியா முழுக்க 32438 வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு லெவல் 1 எக்ஸாம்ஸ்க்கு. இந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா டோட்டலா இத்தனை 14 போஸ்ட்ங்கிறது இருக்கு. இந்த 14 போஸ்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா 32438 வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒவ்வொரு வேகன்சிக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறத நீங்க இந்த டேபிள்ல தெரிஞ்சுக்கலாம். இது டோட்டலா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வேகன்சி. இதுல தமிழ்நாடுக்கு அதாவது சதர்ன் ரீஜியனுக்குன்னு தனியான வேகன்சி ரிப்போர்ட் ஆகும். அந்த ரிப்போர்ட் ஆனதும் சேர்ந்துதான் இந்த 32000. சதர்ன் ஜோனுக்கு எவ்வளவு வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா இந்த 32000ல பாத்தீங்கன்னா சதர்ன் ஜோனுக்கு மட்டும் சதர்ன் ஜோன் 2249 வேகன்சி பாத்தீங்கன்னா சதர்ன் ஜோனுக்கு மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது தமிழ்நாடுக்குங்கிறது வரும். ஓகேவா? இதுக்கு தனியான வேகன்சி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ல பாத்தீங்கன்னா சதர்ன் ஜோன் தமிழ்நாடுக்கு 99 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 108 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு பாத்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாயிண்ட்ஸ் மேனுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சி 199 வேகன்சி இருக்கு. ட்ராக் மெயின்டெனருக்கு பாத்தீங்கன்னா 1129, மொத்தம் 2249 வேகன்சிங்கிறது சதர்ன் ஜோனுக்கு சதர்ன் ரீஜனுக்குன்றது இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி 14 போஸ்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. நிறைய போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 1 குரூப் டி எக்ஸாம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டுங்கிற ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2019 ஜிடியோட நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட்ன்றது இருந்திருக்கும். தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா 2019 வேகன்சி 9579 வேகன்சிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வேகன்சி கம்மி தான். ஏன்னா டோட்டலாகவே 2019 கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வேகன்சி கம்மி தான். ஸோ இந்த வேகன்சி அப்டேட்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போர்ட் ஹேஸ் டிசைடட் தட் நோ ரெக்ரூட்மெண்ட் ஷால் பி மேட் இன் கேட்டகரிஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட் டிபார்ட் ஸ்டோரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த டைம் அந்த போஸ்ட்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணல. இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது உங்களுடைய ப்ரைமரி டவுட்டாக இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேன் பவரை டிபெண்ட் பண்ணி உண்டு. அண்ட் நிறைய அலவன்ஸும் உண்டு. டிஎன்எஸ் அலவன்ஸு மற்ற இதை விட இதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படுங்கிறனால, நிறைய எனர்ஜி தேவைப்படுங்கிறனால நிறைய அலவன்ஸு இதில் உண்டு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி 30,000 to 40,000 கிடைக்கும். இதில் ட்ராக் மெயின்டெய்னர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி 30,000 விட அதிகமாக 40,000 கிட்டேயே கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் சேலரி 30,000 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி. இந்த எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது அக்டோபர் டு டிசம்பரில் வரும்ன்றதை இனிஷியலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் வரலை. சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா டிசம்பருக்குள்ளே வரும்னு இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக சீக்கிரமாக நம்ம நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும். இல்லைனா 10th முடிச்சிருந்து நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள். இது இருக்குன்னா நீங்கள் இந்த வேகன்சியை உங்களால் ஃபில் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸ்ங்கிறது இதுதான். இந்த டாபிக்லேருந்து தான் கேட்பாங்க. மேக்ஸில் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் வரும். ரீசனிங்கில் இந்த டாபிக்லேருந்து கேட்பாங்க. ஜென்ரல் சயின்ஸில் இந்த டாபிக்லேருந்து தான் வரும். ஜென்ரல் அவேர்னஸில் இந்த டாபிக்லேருந்து கேட்பாங்க. இதில் சயின்ஸு மேக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். அந்த டைம் 10th முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். ஆனால் இப்போ தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டோடைய அந்த எலிஜிபிலிட்டியில் சேஞ்சஸ்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் பேப்பரை நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அட்டாச் பண்ணுறோம். லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் இந்த எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை உங்களால் தெரிஞ்சுக்கிட முடியும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன டாப்பிக்கில் என்ன டைப் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க, இது எல்லாம் உங்களால் இந்த பிடிஎஃப்லேருந்து தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிளாஸஸ்க்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய கோர்ஸில் உங்களுக்கு குரூப் டிங்கிற இந்த கோர்ஸில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த டாபிக்ஸை நம்மளுடைய கிளாஸஸ்லேருந்து கவர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னன்றது உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிச்சயம் குரூப் டியில் ஒரு போஸ்ட்டை உங்களால் செக்யூர் பண்ணிட முடியும்.
சின்சியராக சீரியஸாக படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த எக்ஸாம் ரிகார்டிங் அந்த டவுட்டை நம்ம நிச்சயமாக கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.